கூட நீட்டிட்டா அப்படியே தான் இருக்குன்னு நினைச்சேன். பாக்குறதுக்கு அப்படியே ஆரஞ்சு சொல்ல மாதிரி இருக்கு. எல்லா இறவும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்குறதுக்கே ஆசையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு பாருங்களேன். 3 இட்லி போதுமா? ஆமா 3 இல்ல 4 அவ்வளவுதான். அதுக்கு மேல சாப்பிட முடியாது. பிரான் கிரேவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நைட் ரொட்டீன் vlog பார்க்கலாம். இன்னைக்கு சூப்பரா வந்து ரெசிபி பண்ண போறேன். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா இட்லி செய்ய போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி சுட்டுட்டு அதுக்கு சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா எறா தொக்கு பண்ணிட்டு எறா வறுவல் தான் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம நைட் டின்னர் வந்து சமைச்சு இன்னைக்கு நைட் டின்னர் தான் பண்ண போறோம். அதுவும் இன்னைக்கு ஸ்பெஷலா பிரான்லயே செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா இங்க பாருங்க பெரிய அந்த டைகர் பிரான் வாங்கி இருந்தோம் இல்லையா? ஆமா ஃப்ரீசர்ல வச்சிருந்தோம். இது ஃப்ரீசர்ல வச்சிருந்தோம். இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சமைக்க போறோம். கரெக்டா 6 பிரான் தான் எடுத்திருக்கேன் வறுக்கிறதுக்காக. ஓகே. மீன் வறுக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மசாலா போட்டு ஊற வச்சு அப்படியே வறுக்க போறோம் தோசைக்கல்ல. அப்படி ரெண்டா கட் பண்ணி பிரான ரெண்டா கட் பண்ணிக்கிறியா? ஆமா எப்படி பாரு மீன்லாம் வறுப்போம்ல. ஆமா அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா ஓபன் பண்ணி மசாலா போட்டு ஊற வச்சு வறுக்க போறேன். சூப்பர். பெருசா இருக்குல்ல? ஆமா. சோ அதனால இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரான் வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இவ்வளோ ரெண்டா கட் பண்ணி அப்படியே மசாலா தட்டிட போறியா? கரெக்டா 6 பிரான் தான் எடுத்துருக்கேன். ஓகே. ஆளுக்கு 3 ஆளுக்கு 2 சரி ஜஸ்டிதாவும் சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க மீன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணிட்டேனா சோ இதெல்லாம் மசாலா தடவி அழகா ஊற வச்சு இப்படி வானல்ல வச்சு வறுக்க போறேன். இங்க பாரு பேபி சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. அந்த வாளோட வச்சுக்கணும். நம்ம இது மாதிரி பிளான் பண்ற மாதிரினா அந்த வால் இருக்குல்ல ஆமா அதோட வச்சிருந்தா எடுத்து வால் வந்து ரெண்டா நம்ம அழகா வறுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பிரான் அப்படியே ரெண்டா கட் பண்ணியாச்சு. வந்து கட் பண்ணிட்டாங்க பாரு. ஒரு மீன் சைஸா இருக்கு. ஆமா மீன் மாதிரி தான் இருக்கு பாரு. ஏன்னா இங்க நாங்க கட் பண்ணி குடல் எடுத்தோம் இல்லையா? ஆமா அதே பகுதியில வந்து கொஞ்சம் ஆழமா கட் பண்ணிடணும். ரெண்டா கீழே விழாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஆமா பாருங்க இது மாதிரி வறுத்தனா நல்லா டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் செய்ய போகுது செய்யுதா. மீன் வறுவல் மாதிரி வறுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா எறா எப்பவுமே வறுத்தாலே சூப்பரா இருக்கும். மேக்ஸிமம் நாங்க வறுக்கலாம் மாட்டோம். எங்க அதை வறுக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்க தொக்கு தான் பண்ணுவோம். இன்னைக்கு எறா கொஞ்சம் நிறைய இருக்கா சோ அதனால கொஞ்சமா வறுவல் பண்ணலாம். வறுவல் பண்ணா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அப்படியே ஆரஞ்சு சொல்ல மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு அழகா சூப்பரா இருக்கு. சோ எல்லா எறாவும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க நான் வந்து 6 எறா தான் வச்சிருக்கேன். 6ஐயும் கட் பண்ணிக்கலாம். ஆமா சரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எறா வந்து கிரேவி பண்றதுக்கு எடுத்துருக்கேன். கிரேவி பண்ணி இட்லி சுட்டு கிரேவி பண்ணிடலாம். எறா இது மாதிரி கட் பண்ணி இதுல மசாலா போட்டு வச்சிடறேன். அப்படியே ஊறட்டும். இப்ப இதுல மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். என்னென்ன மசாலா எடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு. ஸோ இது எல்லா மசாலையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது கூட வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் மீன் மட்டும்னா மீனுக்கு வந்து எப்பயுமே வெறும் குழம்பு தூளும் உப்பு மட்டும் தான் சேர்ப்பேன். இது எப்பயுமே நம்ம இறாக்கெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா போட்டு தானே செய்வோம். ஸோ அதனால நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா எல்லாமே சேர்த்து பண்றேன். ஸோ கொஞ்சம் காரமா இருக்கிறதுக்காக நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டேன் வறுவலுக்காக. ஓகே அப்பதான் நல்லா டேஸ்ட் வரும். அப்படிதானே? சோ நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பிரான்ல மசாலா போட்டு வச்சுட்டேன். இந்த மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது தந்தூரி வாசனை வருது பேபி. ஆமா நீ தந்தூரி போற மாதிரி தான் போட்டிருக்க. சிக்கன் தந்தூரிக்கு மசாலா போட்டு வைப்போமே அதே மாதிரி இருக்கு. அழகா வந்து பாத்தீங்கன்னா மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் கிரேவி வந்து சமைக்கலாம். ஓரளவுக்கு சமையல் முடியறப்ப என்ன பண்ணலாம் இட்லி ஊத்தி வச்சிடலாம். ஏன்னா இப்ப இட்லி ஊத்தி வச்சா சூடு ஆறிட்டா சாப்பிடவே முடியாது. அப்புறம் அதனால கிரேவி ரெடி ஆகிற ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இட்லி ஊத்திடலாம் நம்ம. ஓகே சரி ஓகே பேபி. இப்போ வந்து எறா தொக்கு பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எறா தொக்கு பண்றதுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா காஞ்சிருச்சு போலது சட்டி. எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். வீடியோ அமைதியா இருக்கு. ஜெஷிதா எங்க நினைப்பீங்க? அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அம்மா தூக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதாக்கு. இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆனியன் பயங்கரமா போடுது. இந்த மாதிரி எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுல சிம்னி இருக்கு அதை ஆன் பண்ணணும்னே ஞாபகம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் இந்த சிம்னியை ஆன் பண்றதே கிடையாது. எனக்கு ஞாபகம் இருக்கும் வீடியோ எடுக்கும்போது சவுண்ட் ஓவரா கேட்கும்ல. அதனாலே நான் மேக்ஸிமம் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருவேன். எண்ணெய் போகும்போது அது கண்டிப்பா ஆன்ல தான் இருக்கணும். அப்பதான் எண்ணெய் எங்க பார்த்தாலும் படாது. ஆனியன் சேர்த்து ஆனியன் நல்லா வதக்கிடலாம். பிரான் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குல்ல பேபி. ஆமா நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆமா கட் பண்ணி போட்டா நல்லதுதான். ஆனியன் நல்லா வதக்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஓகே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டே இருக்க. நான் கூட ஒரு கரண்டியோட நிப்பாட்டிடுவேன்னு பார்த்தேன். இல்ல
கோபி தண்ணி விட்டு அரைச்சிருக்கல சரி நல்லா ஃபுல்லா சேர்த்தா கரெக்டா இருக்கும். நம்ம எடுத்ததே கொஞ்சம் துண்டு தானே எடுத்தோம், அதனால ஃபுல்லாவே சேர்க்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பியூர் வெஜிடேரியன்னா எப்ப பார்த்தாலும் நான்வெஜ்ஜே சமைக்கிறீங்க. ஆமா, வெஜ் எல்லாம் சமைச்சு போட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிருந்தீங்க. மேக்ஸிமம் வெஜ் சமைச்சோன்னா நாங்க என்ன வீடியோ போடுவோம்னா இந்த மஷ்ரூம் பிரியாணி பண்ணா மட்டும்தான் மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் பண்ணா வீடியோ போடுவோம். இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் சமைக்கிறதுனா என்ன சமைப்போம், சாம்பார், அப்புறம் கிள்ளி போட்ட சாம்பார், ரசம், கீரை, இதுதான். இதெல்லாம் ரொம்பவே சிம்பிளா இருக்கும்ல, பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. இதெல்லாம் நம்ம வீட்லயும் சமைக்கிறோம், இங்கேயும் வந்து அதையே பாக்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் மேக்ஸிமம் நான்வெஜ் சமைக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுப்போம். அது பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பிரான்லாம் இருக்காது, கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்றதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் பார்க்கவும். நிறைய பேருக்கு நான்வெஜ் பிடிக்கும். நான்வெஜ் தான் சாப்பிடுவீங்களா, வெஜ் எல்லாம் சாப்பிடவே மாட்டீங்களான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. வெஜ் எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜுமே நிறைய சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறது இல்ல. வெஜ்ல நிறைய வெரைட்டி இருக்கு சங்கீதா, நம்ம செய்யறது இல்ல. ஆனா எனக்கு வந்து மேக்ஸிமம் நான்வெஜ் தான் பிடிச்சிருக்கு. வெரைட்டினா நான்வெஜ்னால ஆமா, சிக்கனு, மட்டனு, அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா காடை, எறா, மீன், நண்டு சொல்லி நிறைய வெரைட்டி இருக்குல்ல. எல்லாமே வித்தியாசமா செய்யலாம். அதனாலதான் வந்து மேக்ஸிமம் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் செய்யறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். அதானே? அதேதான். வெஜ்ல நாங்க மேக்ஸிமம் சமைக்கிறது 5 ஐட்டம் தான். ரசம், சாம்பார், கீரை, காரக்குழம்பு, கிள்ளி போட்ட சாம்பார், அவ்வளவுதான். கூட்டு கூட நான் வைக்க மாட்டேன் மேக்ஸிமம். பொரியலே செய்ய மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இதுக்கப்புறம் வேணா வெஜ்ஜையும் ஆட் பண்ணிக்கணும். வெஜ் தான் நிறைய சாப்பிடணும் சங்கீதா. ஆமா, மேக்ஸிமம் வந்து நான்வெஜ் தான் அதிகமா சாப்பிடுறோம். வெஜ் ட்ரை பண்ணுவோம். ஆமா, வெஜ்ல வித்தியாசமான ரெசிபி எதுனா தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். ஓகே, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, இல்ல தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணாங்க, உங்களுக்குன்னா காசு இல்லையா, மட்டனே வாங்க மாட்டீங்க, வெறும் மீன், நண்டு இதெல்லாம் சமைச்சல, மட்டன் வாங்க காசு இல்லையா, மட்டன் வாங்க மாட்டீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்குமே வாங்குவோம். அது என்ன தெரியல, இப்ப கொஞ்ச நாளா மட்டன் பக்கம் போகாது, இந்த மீன், அந்த வாத்து, காடை அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஐட்டத்துக்கே போகுது. இந்த வாரம் மட்டன் தான் பேபி ஸ்பெஷலு. ஓகே, நல்லி எலும்பா வாங்குவோம் பேபி. நல்லி எல்லாம் சமைச்சதே கிடையாது. நம்ம சமைப்போம்ல, நல்லி, அது மாதிரி ஈரல், அது மாதிரி வாங்கி மட்டன் ஐட்டம் பேபிக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் மேக்ஸிமம் மட்டன் வந்து சமைக்கவே மாட்டோம். மட்டன் இந்த வாரம் வாங்கலாம். ஓகேவா? ஓகே, மட்டன் வாங்கி இந்த தடவை மட்டன்ல ஸ்பெஷலா சமைக்கிறோம். ஓகே ஓகே, இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்க்க போறேன். மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா, குழம்பு தூள், உப்பு, இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துடலாம். ஒன்னா சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுல பிரான் வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த நல்லா வதங்கட்டும். ஆமா, மிளகாத்தூள் வாசனை எல்லாமே மசாலா எல்லாம் இங்க பாருங்க நல்லா சூப்பரா வதங்கி அப்படியே எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பரா இருக்கு பார்க்கவே. இப்போ வந்து நம்ம பிரான் சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லா பிரானையும் கட் பண்ணிட்டேன் சின்ன சின்ன பீஸா. நல்லா பெரிய பிரானா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதனால பொடி பொடியா கட் பண்ணியாச்சு. ஏன்னா இதுல உப்புலாம் இறங்கணும்ல, அதனால ஒரு பிரானே நல்லா 3 பீஸா 4 பீஸா கட் பண்ணிட்டேன் நான். இதுவே ஒரு 4-5 பிரான் தான் இருக்குமே. ஆமா, அது கொஞ்சம் நிறைய கட் பண்ணவே நிறைய இருக்கு, புரியுதா? ஒரே டிஷ்ஷா பண்ணனா அது காலியே ஆக மாட்டேங்குது. லாஸ்ட் டைம் அது மாதிரி தான் அந்த பெரிய கனவா வந்து ஒரு கனவா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அது ரெண்டா செஞ்சு இருந்தானா சிக்கன் ஃபுல்லா காலி ஆயிருக்கும். வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும்ல. ஆமா, ஒரே டேஸ்ட்ல சாப்பிட்டு ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, மூஞ்சால அடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. அதனால தான் இது வந்து இப்போ ரெண்டா சமைச்சிட்டேன். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கினோடனே லைட்டா தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாம். பிரானை பொறுத்த அளவுக்கு சீக்கிரமாவே வெந்துடும். சீக்கிரம் குக் ஆயிடும் பிரான். ஒரு 5-6 நிமிஷம் தான் பிரான் வேகிறதுக்கு வந்து, ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம். தூங்கி எழுந்து வந்துட்டாரு தங்க புள்ள. யஷ்விதா தூங்கி எழுந்து நேரா வந்து அப்பா கிட்ட வந்துட்டாரு. உனக்கு அப்பா பிடிக்குமா செல்லம்? அப்பா பிடிக்கும், அம்மா பிடிக்கும், அம்மாவும் பிடிக்கும். அம்மா கிட்ட வந்தியா? நேரா தூங்கி எழுந்து அப்படியே வந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டாரு. செல்ல பொண்ணு, அப்பா செல்லம். பிரான் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன், ஃபுல்லாகவே சேர்த்துறேன். போதும், அவ்வளோதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தண்ணி சேர்த்து வேக வச்சிட வேண்டியதான். ஆமாம், அப்படியே திக்காக தொக்கு மாதிரி பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான்.
இது இப்போ ஓரமா எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் இட்லி ஊத்தி வச்சிடலாம், ஒரு பக்கம் பிரான் வறுத்துடலாம். அவ்வளவுதான், டின்னர் ரெசிபி ஓவர். ஏன்னா இது ரெடி ஆன பிறகு பண்ணா லேட் ஆயிடும். இது வந்து இன்னொரு அடுப்புல மாத்திட்டு மீதி 2 அடுப்புக்கும் வேலை கொடுத்துட வேண்டியதான் இப்போ. ஓகே, இட்லி ஊத்தி வச்சிடலாம். அவ்வளவுதான், இட்லி பாத்திரத்துல தண்ணி எடுத்தாச்சு. இட்லி குண்டா வந்துருச்சு. இட்லி உலகாஞ்ச உடனே இட்லி வந்து ஊத்தி வச்சிடலாம். ஓகே, இந்த பக்கம் தோசை கல் வச்சாச்சு. நம்ம வந்து பிரான் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். எனக்கு ஒரு டவுட். எப்படி? இந்த பிரான் வந்து நம்ம 2 கட் பண்ணிட்டோம். ஆமா, ஆனா இது மறுபடியும் ரவுண்டா சுருட்டுமா இல்ல சுருட்டாவே இருக்குமான்ற. பிரான் எப்படி போட்டாலும் சுருண்டுரும் சங்கீதா. அப்படின்ற? ஆமா, அதோட இதுவே வாக்கு அப்படிதான் இருக்கும், உடம்பு வாக்கு. பாப்போம், கட் பண்ணி போட்டா சுருளாதுன்னு கேள்விப்பட்டேன். பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ், யாராவது இது மாதிரி 2 கட் பண்ணி செஞ்சிருக்கீங்களா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்தலாம். ஆமா, மீன் வறுவல் மாதிரி வறுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, வறுக்கலாமா? வறுக்கலாம். வச்சிட்டு ஒரு பீஸ் என்ன காஞ்சிச்சா? சுருளாதுதான் நினைக்கிறேன் சங்கீதா. இல்ல, சுருளுறதுக்கு இடம் கவுத்து கவுத்து வச்சுட்டா சுருளாது, இப்படி வச்சா சுருட்டுரும் அப்படின்ற. ஆமாப்பா, நாய் வலை நிமித்த முடியாதுன்னு நாங்க தெரியுமா? தான் போல பிராணையும் நிமித்த முடியாது. பாப்போம், பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இங்க பாரு வெட்டிடா, இங்க பாரு. ஸ்மெல் வருதுன்னு கேக்குறா. நாத்தடிக்குது, நான் நாத்தடிக்குன்னு வராது. யாரா ஸ்மெல்ல போய் இந்த பிரான் வேகறத பாக்குறதுக்கே ஆசையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு பாருங்களேன். ஆமா, திருப்பி விடு சங்கீதா. இன்னும் பண்ண ஆகட்டுமா சங்கீதா? மாஸ்டர் ஷெஃப் சங்கீதாவா? பயங்கரமா இறால் வறுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, ரொம்ப பெருசா இருக்கு சங்கீதா பிரான். கொஞ்சம் கொஞ்சம் சுருளுதான், ஆனா அந்த அளவுக்கு ரவுண்டா ஆகல, தூக்கிக்கிச்சு கொஞ்சம் கொஞ்சம். உடனே திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுன்னா இந்த மாதிரி தூக்கி இருக்காது. ஒரே டைம் ரொம்ப நேரம் வேக வச்சு அதனால கூட இருக்கும். எப்படி சொல்ற ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, பிரான் வந்து இது மாதிரி தூக்கிட்டு வருமா இல்ல அப்படியே இருக்குமா அப்படின்ட்டு. ஆமா, இது மேல குழவிகள் எடுத்து வச்சுட்டான். குழவிகள் எடுத்து வைக்க போறியா? அந்த இறாவை முழுசா போட்டிருந்தா கூட அழகா சுருண்டுதான் வந்திருக்கும். இத பாக்குறதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வித்தியாசமா இருக்கா? ஆமா, எல்லா பக்கமும் அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்கு வித்தியாசமா. மசாலா எல்லா பக்கமும் ஊறும் பேபி. ஆமா, நான் கூட நீட்டிட்டா அப்படியேதான் இருக்குன்னு நினைச்சேன். எல்லாம் ஒரு வறுத்ததுக்கு அப்புறம் வந்து வித்தியாசமா சுருண்டுருச்சு. என்ன பண்ணிருக்கணும், நம்ம சொன்ன மாதிரி அதை கட் பண்ணாலே போட்டிருந்தாலே அது அழகா 2 பக்கமும் ஈஸியா வேக வச்சிட்டு இருக்கலாம். வட்ட வட்டமா இருக்கும், இப்படி இப்படி திருப்பி போட்டே வச்சிருக்கலாம். ஆனா உள்ளெல்லாம் மசாலா இறங்காதுல, இதான் டெக்னிக்கு. சரி, ஓகே. நான் ஒண்ணு எதிர்பார்த்தேன், அது ஒண்ணு நடந்திருக்கு. ஆமா, இது ஒண்ணு பிரான் இப்படி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் நினைச்சது ஒண்ணு, நான் கேட்டது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு, வந்தது ஒண்ணு. இந்த மாதிரி கதையா ஆயிடுச்சு. நல்லா உருண்டை நல்லாதான் இருக்கு பார்க்க. விட வெந்தா சரிதான். ஆமா, இட்லி ஊத்தி வச்சிடலாமா? உரக்காயிட்டு இட்லி ஊத்திடுங்க. இட்லி ஊத்திட்டா வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இட்லி வந்து ஊத்தி வச்சிடலாம். ஆளுக்கு 3 இட்லி போதும் சங்கீதா. 3 இட்லி போதுமா? ஆமா, 3 இல்ல 4 அவ்வளவுதான், அதுக்கு மேல சாப்பிட முடியாது. 6 இட்லி நமக்கு 6, பாப்பாக்கு 2. ஒரு 2 சாப்பிடுறாங்க, 1 தான் சாப்பிடுறாரு. சாப்பிட மாட்டாங்க. இட்லி ஊத்தி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். பிரான் வந்து பாத்தீங்கன்னா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பிரான் வறுவல் இங்க பெரிய பெரிய இறாவா இருந்தது, குட்டி குட்டியா ஆயிடுது. கட் பண்ணிட்டேன் நானு, ஏன்னா எல்லா இடத்தையும் மசாலா படணும்ல. ஓகே, மசாலா ஃபுல்லாவே நல்லா குக் ஆகணும்ன்றதுக்காக பொடி பொடியா கட் பண்ணிட்டேன் அப்படியே. இப்போ நல்லா இருக்கு, சூப்பரா. இறாவுமே நல்லா சாஃப்டா குக் ஆகிடுச்சு. அவ்வளவுதான், இறா வறுவல் ரெடி. பிரான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க இட்லியுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வெந்துரும். கிரேவியுமே ரெடி ஆயிடுச்சு. சுட இட்லி சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது 1 2 3 4 5 10 இட்லி மொத்தமா 10 இட்லி ஊத்தி இருக்கேன். ஆமா, ஆளு அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிடலாம்.
அதிகமா இட்லிலாம் சாப்பிட முடியாது ஏன்னா வறுவலே இட்லி தட்டை எப்படி தூக்குறாரு பாருங்க friends. சுடுது. ஆமா, இட்லி துணி போட்டா அழகா இட்லி துணி எடுத்து இட்லி கொட்டிக்கலாம். இட்லி துணி கட் பண்ணி தர மாட்டேன். நான் அலுமினியம் பாத்திரம் வாங்கினதே இட்லி துணி எல்லாம் போட்டு இட்லி சுடுறதுக்கு தான். ஏன்னா சில்வர்ல வச்சிருக்கல அது ரொம்ப வந்து ஒட்டிட்டு வரமாட்டுது. இது வந்து கொஞ்சம் ஆற விட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம துணி போட்டு செஞ்சா நல்லா சுட சுட அப்படியே கொட்டி ஹாட் பாக்ஸ்ல போட்டு மூட்டி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறினாதான் இது எடுக்கவே முடியும். ஓகே, இட்லி ரெடி. இட்லி ரெடி फ्रेंड्स. பிரான் ஃப்ரை வந்து செம்ம டேஸ்ட், செம்ம சாஃப்ட்டா சூப்பரா இருக்கு. பிரான் கிரேவி அல்டிமேட்டா பிரான் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்கு வந்து தொட்டு சாப்பிட வேண்டியதான். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா டின்னர் ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பரா இருக்கு. இட்லிக்கும் பிரான் தொக்குக்கும் நல்லா சூப்பரா இருக்கு. அதை விட அல்டிமேட் இந்த எறா தான் ஃப்ரெண்ட்ஸ், வறுவல். பிரான் வறுவல். ஆமா, எறா வறுவலே மேக்ஸிமம் பண்ணவே மாட்டோம். நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்ட்டா நல்ல டேஸ்டா இருக்கு. அதுவும் குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டோம்னா எல்லா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா மசாலா நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, உள்ளே இறங்கி இருக்கு. ஸோ எறா வறுவல் சூப்பரா இருக்கு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பெரிய இறாலனா கூட சின்ன இறால நான் சேர்த்த மசாலா எல்லாமே சேர்த்து வறுத்து பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கு. எனக்கு சாப்பிட வந்து பாத்தீங்கன்னா தந்தூரி ஃபீல் தான் வருது. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டின்னர் வேலை ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், பாய்.